ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி சேனலில் பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்திங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேட்டிவான ஒரு வீடியோ தான். பிஸ்னஸ் ஐடியாஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒர்க் ஃப்ரம் ஹோம் பிஸ்னஸ் ஐடியாஸ் ஃபார் லேடிஸ்க்கு பார்க்க போகிறோம். பெண்கள் வீட்டில் இருந்துக்கிட்டே ஃபேமிலி பார்த்துக்கிட்டு குழந்தைங்கள பார்த்துக்கிட்டு ஏதாவது ஒரு வகையில் ஒரு பிஸ்னஸ் பண்ணி ஏர்ன் பண்ணணும்னு எல்லாரோடைய துடிப்பாகவும் இருக்கிறது இது தான். சும்மா இருக்கக்கூடாது. சும்மா இருந்தால் அது ஒரு கில்ட்டினஸ் ஆகுது, சோம்பேறித்தனமாகுது, நமக்கு மூளைக்கு வேலை கொடுக்காதனால அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜாக ஆகுது எல்லாருக்குமே. ஸோ நம்ம ஆக்டிவாக இருந்து நம்மளால் ஒரு 10 ரூபா ஏர்ன் பண்ண முடிஞ்சால் அது ஒரு தன்னம்பிக்கை தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அப்படி இருக்க தான் எல்லா பெண்களும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கிறாங்க. ஸோ யாருமே சும்மா இருக்கணும்னு நினைக்கவே இல்லை. ஏதாவது நம்ம பண்ணணும், ஏதாவது சாதிக்கணும், நம்ம கையால் ஒரு 100 ரூபாயாக இருந்தால் நம்ம கையில் ஏர்ன் பண்ணணுன்ற ஒரு ஆர்வம் எல்லாருக்கிட்டையுமே இருக்குது. கண்டிப்பாக இந்த மாதிரி ஆர்வத்தோடு இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த பிஸ்னஸ் ஐடியா 100% ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்ன பிஸ்னஸ் ஐடியான்னு பார்த்திங்கன்னா, சாரீ ப்ளீட்டிங் பண்ணி கொடுக்குற ஒரு பிஸ்னஸ் ஐடியா தான். இந்த சாரீ ப்ளீட்டிங் பண்ணுறது 2 விதமாக நீங்கள் பிஸ்னஸாக பண்ணி ஏர்ன் பண்ணலாம். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு டீட்டெயில்டாக பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய இந்த சாரீ ப்ளீட்டிங் பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா லேடிஸ்க்கு சூட்டபுளான ஒரு பிஸ்னஸ். ஏன்னா லேடிஸ்க்கு முக்கியமான ஒரு விஷயம் சாரீ கட்டுற விஷயம். சாரீ கட்ட தெரியாத லேடிஸுன்றது யாருமே இருக்க மாட்டோம். ரேராக வேணால் ஃபியூ பீப்புள்ஸ் இருப்பாங்க. பட் எல்லாருக்குமே சாரீ கட்ட தெரிஞ்சிருக்கும். ஆனால் எல்லாருமே பர்ஃபெக்டாக அப்படியே பார்க்க ஒரு ப்ரொஃபஷ்னலாக கட்ட தெரியுமானா அது டவுட்டு தான். அதை மாதிரி இருக்கிறவங்க எல்லாருக்குமே நீங்கள் இந்த சாரீ ப்ளீட்டிங் பண்ணி கொடுக்கலாம், இல்லை கிளாஸஸாகவும் எடுக்கலாம். நான் சொன்னேன் இல்லைங்களா, 2 விதமாக இந்த பிஸ்னஸை பண்ணலான்னு. ஒன்று பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த சாரீ ப்ளீட்டிங்கை கிளாஸஸாக எடுக்கிறது. செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த சாரீ ப்ளீட்டிங்கை ரெடி பண்ணி கொடுக்கறது. அவ்வளோதான். இந்த 2 விதத்தில் நீங்கள் பண்ணுறப்போ உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். உங்களுக்கு நல்லா பேச்சு திறமை இருக்குது, நல்லா சொல்லிக் கொடுக்கக்கூடிய டேலண்ட் இருக்குன்னா நீங்கள் கிளாஸஸ் எடுத்து ஏர்ன் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா மாதக்கணக்கில் இருக்காது கிளாஸஸ்லாம். ஜஸ்ட்டு 1 டே 2 டேஸ் அவ்வளோதான். இதெல்லாம் ரொம்ப ஷார்ட் டேர்மில் சொல்லிக் கொடுக்கக்கூடிய கோர்சஸ் தான். பட் நல்லா ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் தான் இந்த சாரீ ப்ளீட்டிங். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடியது தான் இந்த சாரீ ப்ளீட்டிங். நீங்கள் யூடியூப்பில் போட்டாலே பார்த்திங்கன்னா சாரீ ப்ளீட்டிங் வரும். பட் யாருமே உங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி கொடுத்துருக்க மாட்டாங்க. ஜஸ்ட்டு ஓவராலாக சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுவே நீங்கள் ஒரு இடத்துல போய் கற்றுக்கிட்டு அதை நீங்கள் கிளாஸஸாக எடுக்கிறப்போ அதில் இன்னும் நிறைய நீங்கள் நெட்டில் கேதர் பண்ணி சர்ச் பண்ணி அதில் நீங்கள் கொஞ்சம் ஸ்பெஷலாக சொல்லிக் கொடுக்குறப்போ உங்கள்கிட்ட கஸ்டமர்ஸ் நிறைய பேர் ஸ்டூடெண்ட்ஸ் சேருவாங்க. ஸோ எப்போவுமே எந்த ஒரு விஷயமும் நம்ம பண்ணுறோன்னா அதை ரொம்ப யூனிக்காகவும் எல்லாரை விட ஸ்பெஷலாகவும் பண்ணுறப்போ நமக்கு ஒரு தனித்துவமான இடம் கிடைக்கிறது உண்மையான ஒரு விஷயம். அப்படி நம்ம பண்ணுறப்போ நம்ம பிஸ்னஸ் நல்லா பெரிய லெவலில் அச்சீவ் பண்ணலாம். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா எல்லாருமே தன்னை அழகாக க்ரூமிங்காக வச்சுக்கணுன்னு தான் நினைக்கிறாங்க. ஜென்ஸ் அண்ட் லேடிஸ் யாராக இருந்தாலும். அதை மாதிரி இருக்கிறப்போ கண்டிப்பாக இந்த சாரீ ப்ளீட்டிங்கை நீங்கள் ரெடி பண்ணியும் கொடுத்து ஏர்ன் பண்ணிக்கலாம், இல்லை சொல்லி கொடுத்து ஏர்ன் பண்ணலாம். இது 2 விதத்துலையுமே நல்லா ஏர்ன் பண்ணலாம். அந்த ஷார்ட் டைம்லேயே நம்ம நல்லாவே க்ரோத் பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சாரீ ப்ளீட்டிங் நீங்கள் பண்ணுறீங்கன்னா இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது ரொம்ப ரொம்ப கம்மி தான். இதுக்கு பேசிக்காக திங்ஸ் என்னன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளிப்ஸ் தேவைப்படும். அந்த பிக் சைஸில் இருக்கக்கூடிய கிளிப்ஸு ஒரு 4-5 வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சேஃப்டி பின்ஸு, அயன் பாக்ஸ், ஸ்ட்ரீமிங் அயன் பாக்ஸு, அடுத்தது மெஷரிங் டேப்பு, அவ்வளோதான். இது இருந்தாலே போதும். நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கலாம். கேட்குறவங்களுக்கு சாரீ ப்ளீட் பண்ணி பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணி கொடுக்கலாம். இல்லை எனக்கு பண்ணி கொடுக்குறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை, கிளாஸஸ் நான் எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க அதுக்கு இங்கே எக்ஸ்ட்ராவாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ரைபாட் நீங்கள் வாங்கிக்கணும். அது மாதிரி மொபைல் நல்ல மொபைலாக நெட் கனெக்ஷனோட நீங்கள் வாங்கிக்கிறது ரொம்பவே நல்லது. இதுதான். ஒன்ஸ் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு லைஃப் லாங் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஃபிட் கொடுத்துட்டு தான் இருக்கும். இந்த மாதிரி பிஸ்னஸ்க்கெலாம் நம்ம செலவு பண்ணுறோன்னா அது செலவு கிடையாது, இன்வெஸ்ட்மெண்ட்டு. இன்வெஸ்ட்மெண்ட்டுனா அது கண்டிப்பாக நமக்கு பின்னாடி ப்ராஃபிட் தரக்கூடிய ஒரு விஷயம் தான். சரிங்களா? இது எல்லாமே இப்போ பார்த்திங்கன்னா எல்லாருமே நிறைய பேர் இதை பிஸ்னஸாக எடுத்து பண்ணி கொடுத்துட்ருக்காங்க, நல்லா ஏர்ன் பண்ணிகிட்டும் இருக்காங்க. நம்ம லேடிஸாக இருக்கிறவங்க கண்டிப்பாக சாரீ கட்ட பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டோம். அந்த சாரீ கட்டினாலே அது ஒரு லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் நம்ம எல்லாருமே அதை கருதுகிறோம். அப்படிப்பட்ட அந்த சாரீ கட்டக்கூடிய விஷயத்தை நம்ம ஒரு பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ணி ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணி பண்ணுறப்போ நம்ம நல்லாவே க்ரோத் பார்க்கலாம். அது மாதிரி நமக்குன்னு ஒரு தனித்துவமான இடத்தையும் நம்ம பிடிக்கலாம். இப்போ சாரீ ப்ளீட்டிங் போட்டிங்கன்னா நிறைய பேர் ரொம்ப பிராண்டடாகவே இருக்கிறாங்க.
அந்த மாதிரி ஒரு பிராண்டாக நம்ம உருவாக்கணுன்னா நம்ம கொஞ்சம் யூனிக்காக யோசித்து நாங்கள் பண்ணுறப்போ கண்டிப்பாக நம்மளாலையும் ஒரு பிராண்டை க்ரியேட் பண்ண முடியும். எதுக்குமே சோர்ந்து போகாமல், தயங்காமல், பயப்படாமல் ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோன்னா அது தப்பு இல்லை, நம்ம கரெக்டாக தான் பண்ணுறோம் அப்படின்றப்போ, யாரையும் ஏமாற்றாமல் பண்ணுறோம் அப்படின்றப்போ தாராளமாக தைரியமாக பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம். அது எதுக்குமே யோசிக்க தேவை கிடையாது. நீங்கள் வேற ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அமௌண்ட் ஜாஸ்தியாகும், அதுக்கு கொஞ்சம் அமௌண்ட் ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும், யோசிக்கலாம். பட் இந்த மாதிரி பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப லோ இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் தான். சூப்பராகவே நீங்கள் எது உடனே நினச்சிங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடலாம். எல்லாமே இன்ட்ரெஸ்ட்டு தான். மெயினாக வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், தன்னம்பிக்கை இருக்கணும், விடாமுயற்சி. இது இருந்தாலே நம்ம ஒரு பிஸ்னஸில் நல்லாவே க்ரோத்தில் வரலாம். இந்த சாரீ ப்ளீட்டிங் நீங்கள் பண்ணுறீங்கன்னா இதுக்கு நீங்கள் முக்கியமாக வந்து உங்களுடைய பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுறீங்கன்றத மக்களுக்கு தெரியப்படுத்தணும். அதற்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட எல்லாருக்கிட்டையும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் இருக்குது. அதிலே நீங்கள் ஸ்டேட்டஸாக வைக்கலாம். அப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணலாம். மோஸ்ட்லி நம்ம இன்ஃபார்ம் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு, அவங்களால நமக்கு எந்த ஒரு இன்கமும் வரப்போகிறது கிடையாது, கொடுக்க மாட்டாங்க உங்கள் பொறாமையில். பட் வந்து நம்ம அவங்கள நம்பி இறங்காமல் நம்ம மேலே நம்பிக்கை வச்சு நம்ம நல்லா வருவோன்ற ஒரு எண்ணத்தில் நீங்கள் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி அது ஸ்டேட்டஸாக வைங்க. அடுத்தது இன்ஸ்டாவில் ஒரு ஐடி க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதில் டெய்லி ஒரு சாரியை ப்ரீப்ளீட் பண்ணி ஒரு டெக்னிக்காக நீங்கள் போடுங்க. கண்டிப்பாக உங்களோட ஒர்க்கு ஹார்ட் ஒர்க்காக இருக்கிறப்போ உங்களுக்கு கஸ்டமர்ஸ் வந்தே தீரணும், அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. உண்மையாக உழைக்கிறவங்க எப்போவுமே தோற்று போகிறதா அத்தியாயத்தில் இல்லை. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஜெயிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களும் நீங்கள் பண்ணணும். அப்போது உங்களுக்கு மார்க்கெட்டில் நல்ல ஒரு ரீச் கிடைக்கும். நீங்கள் இந்த பிஸ்னஸ் பண்ணுறது நிறைய பேருக்கு தெரிய வரும். இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி இந்த பிஸ்னஸை நீங்கள் பண்ணுறப்போ கண்டிப்பாக இந்த பிஸ்னஸில் நீங்கள் பெரிய லெவலில் வரலாம். இப்போது இந்த சாரீ ப்ரீப்ளீட்டிங் பிஸ்னஸ் பற்றி ஒரு ஓவரால் டீட்டெயில் நான் சொல்லியிருக்கேன். இதை பற்றின டீட்டெயில்டு எக்ஸ்பிளைன்டோட உங்களுக்கு ஒரு வீடியோ வேணும், ஒன் பை ஒன்னாக எப்படின்றங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக என்னோடய மெயில் ஐடிக்கு உங்கள் காண்டாக்ட் நம்பரை சென்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன். அடுத்தது ஒரு 2-3 டேஸில் நான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு தனியாக க்ரியேட் பண்ணிவிட்டு ஒரு வீடியோ போடுறேன். அந்த நம்பருக்கு கூட நீங்கள் கால் பண்ணுங்கள், இல்லை மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில் எல்லாமே சொல்கிறேன். நான் வந்துட்டு சாரீ ப்ளீட்டிங் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஆன்லைன்லேயும் கிளாஸஸ் எடுக்கிறேன், ஆஃப்லைன்லேயும் கிளாஸஸ் எடுக்கிறேன். யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள். ஃபீஸ் வந்து ரொம்ப ரொம்ப ரீசனபிளான ஒரு ஃபீஸ் தான். அது மாதிரி பார்த்திங்கன்னா நான் சாரீ ப்ளீட்டிங் கற்றுக் கொடுக்குறேன்னா அதில் நிறைய வந்துட்டு டெக்னிக்ஸ் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன். அதை நீங்கள் யூஸ் பண்ணி ரொம்ப பர்ஃபெக்டாக நீங்கள் சாரீ வந்து ப்ளீட் பண்ணி அதை பாக்ஸ் ஃபோல்டிங் பண்ணுறது எப்படின்றது எல்லாமே உங்களுக்கு டீச் பண்ணிவிடுவேன். ஓகேங்களா? யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தாராளமாக என்கிட்ட கிளாஸ் நீங்கள் ஜாயின் பண்ணி கற்றுக்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். நான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஆரி ஒர்க் கற்றுக் கொடுத்துட்ருக்கேன், டெய்லரிங்கும் கற்றுக் கொடுத்துட்ருக்கேன், ஜுவல்லரி மேக்கிங் கற்றுக் கொடுத்துட்ருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாரீ ப்ளீட்டிங் பற்றின கிளாஸஸ் டீட்டெயில் வரும். அப்புறம் அதை பற்றின டுட்டோரியல்ஸும் அப்பப்போ நான் போடுவேன். ப்ளஸ் வந்துட்டு ப்ரைடல் மேக்கப் இருக்குது இல்லைங்களா, அதை பற்றின நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் நம்ம சேனலில் நான் போடலான்னு இருக்கேன். பார்த்து பயன்படுத்திக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி என்ன ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் நான் நிறைய போடக்கூடிய யூஸ்ஃபுல் கண்டென்ட் உங்களுக்கு வரும், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்யூ. பாய்.